என்ன பண்ணுறாரு, காவேரி எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாரு. அதனால என்ன பண்ணுறாரு, காவேரி கிட்ட சொல்லிடுறாரு, திட்டவட்டமாக நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன் காவேரி, உன்னை பார்த்துட்டு இருக்கிறதுக்காக மட்டும் தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. காவேரி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த முடிவை கேட்டு. அடுத்து வந்து இங்கே காவேரி வந்து விஜயை பார்த்துட்ருக்காங்க. விஜய் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து வந்து காவேரி வீட்டில் இருக்கவங்க கிட்ட வந்து பேசுறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணுறாரு. அதே மாதிரி காவேரி கிட்டேயும் பேசுறதுக்கான முயற்சிகள் வந்து ஏற்படுத்திட்டு இருக்காரு. ஆனால் இருந்தாலும் வந்து சாரதாக்கு இருக்க கோவம் போகவே போகல. அவங்க வந்து விஜய் கிட்ட ரொம்ப கடுமையாகவே நடந்துக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாங்க நம்ம காவேரி. அடுத்து வந்து விஜய் வந்து சாப்பிடாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவருக்கு சமைக்கவும் தெரியல. அதனால காவேரி என்ன பண்ணுறாங்க, நம்ம நர்மதா கிட்ட சாப்பாடு கொடுத்து விஜய்க்கு யாருக்கும் தெரியாமல் அனுப்புகிறாங்க. நர்மதாவும் விஜயும் ரொம்ப நல்லா பழகுறாங்க. நர்மதா கிட்ட வந்து விஜய் வந்து சொல்கிறாரு, சீக்கிரமாகவே வந்து உன் அக்கா மனசு மாறும், எனக்கு நல்லாவே தெரியும், உங்கள் அம்மா மனசையும் நான் மாற்றிடுவேன், சீக்கிரமாக உங்கள் அக்கா நான் வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுவேன்றாரு. நிஜமா மாமா நீங்களும் அக்காவை சேர்ந்துருவீங்களா, எனக்கு அது போதும் மாமான்னு சொல்லிட்டு நர்மதாவும் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. நர்மதாவும் விஜயும் பேசுகிறத வந்து பார்த்துடுறாங்க. நம்ம வந்து சாரதா பார்த்துட்டு நர்மதாவை கண்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த தம்பி கூட நீ பேசினே அப்புறம் அவ்வளோதான், அவன் கூட அந்த பையன் கூட நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நர்மதாவும் சொல்கிறாங்க. நர்மதா கிட்ட விஜய் வந்து கேட்குறாங்க, உங்கள் அம்மா சொன்னதால் என்கிட்ட பேச மாட்டேன் நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லை மாமா, நான் கண்டிப்பாக பேசுவேன், என் அம்மா பேச்சு நான் கேட்கவே மாட்டேன், ஏன்னா வந்து என் அம்மாவுக்கு வந்து உங்களை பிடிக்காத மாதிரி நான் பண்ணுறாங்க, நானும் சீக்கிரமாகவே எங்கள் அம்மா மனசை நீங்கள் மாற்றிடுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் நர்மதா பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு விஜய். நர்மதாக்கு கிஃப்ட்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அதை வந்து நர்மதா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது கரெக்டாக வந்து சாரதா அதை பிடுங்கி வீசிடுறாங்க. இதெல்லாம் நர்மதா மனசு கஷ்டப்படுறாங்க. இதையெல்லாம் பார்க்குற வந்து காவேரிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. ஏன் அம்மா இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய்க்கு வந்து சமாதானம் சொல்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ விஜய்க்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆகுது. காவேரி என்ன பண்ணுறாங்க, அவருக்கு வந்து தேவையான மெடிசன் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ காவேரி வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப நல்ல வந்து மெடிசன் அதுக்கப்புறம் எல்லாமே கொடுக்கும்போது 2 பேருக்குமே வந்து அப்படியே நெருக்கம் ஏற்படுது. அப்போ வந்து காவேரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. ஏன் காவேரி என்னை விட்டுட்டு போகணுமா, என் கூட இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கெஞ்சிடுறாரு. அதை பார்க்கும்போது காவேரிக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பிடுறாங்க. இருந்தாலும் விஜய் ஞாபகமாகவே இருக்குது காவேரிக்கு. வீட்டுக்கு போனோன்னே விஜய் பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. விஜய் திடீர்னு யோசிக்கிறாங்க, பார்த்தா பக்கத்தில் விஜய் இருக்க மாதிரி தோணுது. பார்த்தா விஜய் இல்லை, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. காலைல வந்து விஜய் காணமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கும்போது காவேரிக்கிட்டே வந்து சந்தோஷமாக வந்து விஜய் வந்து நிற்கிறாரு. அதை பார்த்தா காவேரி, நைட்டெலாம் அவ்வளோ ஃபீவர் இருந்தது, இப்போ என்னென்னா நார்மலாக வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு எல்லா பிரச்சனையும் போயிடுச்சு, என் பொண்டாட்டி என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இங்கே விஜயும் காவேரியும் பழகிறத பார்த்துடுறாங்க. நம்ம கங்கா வந்து கேட்குறாங்க, என்ன காவேரி மறுபடியும் உன் புருஷன் கூட வந்து ராசி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைக்கா அப்படின்னோடனே, எனக்கு நல்லா தெரியும்டி நீ உன் புருஷனை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீயும் உன் வீட்டுக்காரர் சேரணும் தான் நானும் அம்மாவும் கூட யோசிச்சுட்ருக்கோம். அம்மா கிட்ட நாங்கள் பேசுகிறோம்டி. இல்லைக்கா வேணாக்கா, அம்மா எதாவது பிரச்சனை பண்ண போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் பேசிக்கிறோம், நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் வந்து ஒரு 2 பேரும் நாங்கள் கண்டிப்பாக சேர்த்து வைக்கிறோம் அப்படின்றாங்க. அதை கேட்டு காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இந்த சூழ்நிலையில் காவேரி என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா கிட்ட வந்து பேசும்போது கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, எக்காரணம் கொண்டு என் பொண்ணுக்கு அந்த பையனை நான் சேர்த்தே வைக்க மாட்டேன், என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை எப்படி அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அந்த பையன் கூட நான் சேர்த்து வைக்க மாட்டேன், அது கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரி வந்து மனசு கஷ்டப்பட்டு அழகிறாங்க. இது வந்து விஜய் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்த விஷயத்தை வந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்க, டிவியில் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் எப்படி இங்கே வந்திருக்காரு, அதுவும் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் வந்து உணர்றாரு, உண்மையிலே விஜய் நான் வந்து நல்லா இருக்கணும் தான் நடிச்சிருக்காரு, ஃபங்க்ஷனுக்கு வந்து எவ்வளோ மனசு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து குமரன் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அவங்க ஒய்ஃப் கிட்டேயும் சொல்கிறாரு. அதை கேட்டுருக்காங்க. வந்து சரி கவலைப்படாதீங்க, சீக்கிரமாகவே வந்து இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு தீர்வு வரும் அப்படின்றாங்க. குமரனுக்கு வந்து நடிக்கிறதுக்காக ஒரு பெரிய வந்து வாய்ப்பு வந்து வருது. அதனால் குமரன் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து விஜய் கிட்ட சொல்லணும்னு குமரன் வந்து ஆசைப்படுறாரு. அதனால் ரொம்ப கத்தி வந்து எல்லாம் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்கிற மாதிரி ரொம்ப கத்தி சொல்கிறாரு. அதையெல்லாம் கேட்ட வந்து நம்ம விஜய் என்ன பண்ணார், ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு.